வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து அபுதாபியில் ஐபிஎல்லோட மினி ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதுக்கான இன்றைக்கி நடந்த ஃபுல் விளக்கங்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ரீசெண்டான கரண்ட் ஈவெண்ட்லாம் தெரியணும் அப்படின்னா தமிழ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இன்றைக்கி வந்து எப்படின்னா, கேமரூன் கிரீன் அவர் வந்து கேகேஆர் சோல்ட் பண்ணியிருக்காங்க. 25.20 கோடிக்கு அவரை வந்து எடுத்திருக்காங்க. ஐபிஎல் வரலாற்றிலே இது வரைக்கும் ஒரு பிளேயருக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்தது இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ 25.20 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அப்புறம் மத்தீஷ் பத்திரானா 18 கோடிக்கு எடுத்துருக்காங்க. முன்னாடி சிஎஸ்கேல விளையாண்டுட்டு இருந்தார். அந்த பிளேயரை கேகேஆர் வந்து 18 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அப்புறம் மூணாவது பார்த்துட்டிங்க, லியாம் லிவிங்ஸ்டனை ஒரு 13 கோடிக்கு எடுத்திருக்காங்க எஸ்ஆர்ஹெச். இது வந்து நிறைய டீம் வந்து இவருக்கு ரொம்ப ஏலம் எடுத்துகிட்டே இருந்து மாற்றி 13 கோடிக்கு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தா, சிஎஸ்கே டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு முக்கியமாக ஒரு யங் பிளேயர்ஸ், அதாவது அன்கேப்டு பிளேயர்ஸை ரொம்ப டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த அளவுக்குலாம் எடுப்பாங்கன்றது நினச்சி கூட பார்க்க முடியலை. 2 பிளேயர் எடுத்திருக்காங்க 14.20 கோடிக்கு. தலா 14.20 2 பிளேயர் அன்கேப்டு பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க. ஒன்று யாருன்னா பிரசாந்த் வீர், ரெண்டாவது கார்த்திக் சர்மா. இந்த 2 பிளேயருமே ஒரு யங் பிளேயர்ஸ். 2 பேருக்குமே ஏஜ் வந்து 20 தான் ஆகுது. சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சியான அப்படின்னா, 2மே வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்லாம் கிடையாது. பட் ஆனால் அவங்க 2 பேருமே அக்ரெசிவ் பிளேயர்ஸ். அதில் வந்து என்னென்னா, பிரசாந்த் வீர் அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். அதுவும் ரீசன் அவங்க எடுத்ததாக இருக்கலாம். ரெண்டாவது கார்த்திக் சர்மா வந்து ஒரு விக்கெட் கீப்பர். ஸோ சிஎஸ்கே டீமுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் தேவைன்றதை பூர்த்தி பண்ணுறதுக்காக எடுத்துருக்கலாம். ஸோ 2 பேருமே உண்மையிலே இன்றைக்கி நடந்த ஒரு கேமரூன் கிரீன் வந்து 25 கோடிக்கு எடுத்திருக்காரு. அது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. சிஎஸ்கே அதுவும் 14.20 கோடி ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு சிஎஸ்கே எடுத்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்குது. அப்புறம் அடுத்து என்ன அப்படின்னா, வழக்கம் போல் டேவிட் வில்லர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸு பேசிக் ப்ரைஸாக ஒரு 2 கோடிக்கு அவர் எடுத்துட்டாங்க. குயின்டன் டிகாக் முன்னாடி மும்பையில் விளையாண்டுட்டு இருந்தார். குயின்டன் டிகாக் அவரை இப்போ 1 கோடிக்கு மும்பை எடுத்திருக்காங்க. அப்புறம் அகுய் நபி அவர் வந்து ஒரு 29 வயசு ஒரு பவுலர். அப்புறம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல் யாருன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு 7 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அப்புறம் முஸ்தபிர் ரஹ்மான் வந்து ஒரு 9.2 கோடிக்கு, ராகுல் சகார் அவர் வந்து ஒரு 5.2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான கண்டென்ட்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா தமிழ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாய்.